பிரைஸ் தி லார்ட். இந்த இளம் தலைமுறைகளுக்கான ஆராதனை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் யாவரும் இருக்க இடங்களிலே ஆமீன் முடிந்தவர்கள் யாவரும் எங்களோடு சேர்ந்து ஆராதித்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வீடுகள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கிருந்தெல்லாம் பார்க்கிறீர்களோ அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம் யாவரும் இருக்கிடங்கள் அப்படியே கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டுடைய பிரசன்னத்தினால் ஆண்டவர் நம்முடைய வீடுகளை நிரப்புவாராக, நம்முடைய தொழிற்கூடங்களை நிரப்புவாராக, நம்முடைய எல்லா பகுதிகளையும் ஆண்டுடைய பிரசன்னம் நிரப்புவதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் கர்த்தரை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் கர்த்தர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். நம் யாவரும் கண்களை மூடி அப்படியே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்துவதற்கான கிருபையை எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த, உங்கள் நாமத்தை உயர்த்த, உம்மை ஆராதிப்பதற்கான ஒரு மாபெரும் கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த இடத்துல உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக, இந்த நேரத்தில் உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் பெயர்ந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும்
உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சஞ்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, அப்படி நாமம் மாத்திரம் மேன்மை அடைவதாக. பாடுவோம் அல்லேலூயா. முடிந்தவங்க எல்லாரும் சொல்லலாம் அல்லேலூயா. Hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் தரைந்து போகும். பெருங்காற்று, ஆமே, பாடலை பாடும் போதே பெருங்காற்றுகள் அடங்கி போகும், எல்லா விதமான கதவுகளும் உங்களுக்கு திறக்கும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது மலையும் கரைந்து போகும்.
இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லே. ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சிங்கத்தின் கெபிகள், பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், எதிர்காற்றுகள், மனிதருடைய சூழ்ச்சிகள், பலவிதமான போராட்ட நிமித்தம் சோர்ந்து போய் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டுடைய நாமத்தை எந்தெந்த இடத்துக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த இடத்துல இருக்கிற சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாற்றப்படும், சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படும், சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனை நேரத்துல ஆமென் வீடுகளில் இருந்த வண்ணமாய் இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயர்த்தி கொண்டிருக்கும் போதே, இயேசுவின் நாமத்தை நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கும் போதே, அந்த நாமம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான சங்கிலிகளை அது அற்று போடும், சிறைச்சாலைகளை அஸ்திவாரங்களை அசைக்கும். விசுவாசிக்கிறவங்க, நம்புகிறவங்க மாத்திரம் எங்க கூட சேர்த்து சொல்றீங்களா? சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது என்று சொல்லி விசுவாசமாய் நம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹalleluya. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். கரங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லும். ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. கண்ணீரோடு அன்பரேசு, அன்பரேசு ராஜனுக்கே ஆவியானதே
பிள்ளைகளே, இந்த நல்ல ஆராதனை நேரத்துல ஒரு காரியத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஆண்டை ஆரம்பித்த நாம், இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை அக்கினியின் சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை விதமான நெருக்கடிகள், ஆனாலும் கர்த்தர் நம்மை எதற்கும் ஒப்பு கொடுக்காதபடி இந்த நாள் வரை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறாரே. எத்தனை பேர் கர்த்தரை கரம் தட்டி ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போறோம், அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா என்று சொல்லி உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, இந்த கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் இலகலப்பா, இந்த கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் இலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், செங்கடலை நீர் இழந்தி செவ்வையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, செங்கடலை நீர் இழந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, ஒலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி, ஒலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் சொல்வோம், எங்கள் தேவன் எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், அக்கினியில் நடந்து வந்தோம் சொல்லுவோம், சேதம் ஒன்றோ சேதமில்லாமல் பாதுகாத்தாரே, ஆண்டு முழுவதும் நன்மைகளை கட்டளையிட்டாரே, மூழ்கி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, பலவித சோதனையால் சொல்லுங்க புடமிடப்பட்டோம் ஐயா. எத்தனையோ காலை கட்டத்தில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தது உண்டு, ஆனால் கர்த்தர் எங்களை பொன்னாக மாற்றி வருகிறீரே, தந்து விட்டீ பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீ, இருதயம்
அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, அங்கு மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பாடுவோம் உங்க கிருபை, தேங்க்யூ அப்பா, விலகலப்பா. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை சந்தோஷமாய் பாடுவோம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் அப்பா உங்க மகிமைதனை காண்போ. எங்கள் ஆற்றுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, அங்கு மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, அங்கு மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை, நல்ல கரங்களை சொல்லலாமா? உங்க கிருபை எங்களை விட்டு இமை போல். ஆமப்பா, உங்க கிருபை மாறாத கிருபை, எங்களை நடத்தி வந்த கிருபை, எங்களுக்கு உதவி செய்த கிருபை, எங்களை இந்த ஆண்டு முழுவதும் கண்ணிமணி போல் பாதுகாத்த கிருபை. உங்க கிருபையை நாங்கள் மனதார் தோற்றரிக்கிறோம். உங்க கிருபையை நாங்கள் மனதார உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை எத்தனை நல்லதப்பா. எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை காண செய்த கிருபை. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தேங்க்யூ அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. உள்ள கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்தலாமா? அவருடைய கிருபை எத்தனை நல்லது. அவர் எவ்வளவு உண்மை உள்ள தெய்வம் தெரியுமா? நல்ல வாய்களை திறந்து மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எவ்வளவு அதிசயமாய் நம்முடைய குடும்பங்களை நடத்தி வந்தார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் பயந்து போய் இருக்க வேண்டாம். பயங்களை நீக்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய போகிறார். புதிய துவக்கத்தை தரப்போகிறார். இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் உங்களை நடத்த போகிறார்.
போகிறார். இதுவரை உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் வாழ்க்கையில பயங்கள் இருக்கிறது? ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் யார் கொண்டு வருகிறது தெரியுமா? பயம் சாத்தான் கொண்டு வருகிறது. நம்முடைய ஆண்டவர் பயத்தின் ஆவியை நமக்கு தருகிற ஆண்டவர் கிடையாது. விசுவாசிகள், நீங்கள் எதை நினைத்தும் எதை குறித்தும் எப்பேற்பட்ட காரியத்தை குறித்தும் பயந்து போக கூடாது. ஏன் தெரியுமா? நமக்குள் இருக்கிற ஆண்டவர் தைரியத்தின் ஆண்டவர், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் சர்வத்தையும் படைத்தவர், நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையில பயந்து போய் நடுங்கி போய் ஆமென், அந்த மோசேயை ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற மோசேக்கு ஒரு பெரிய கலக்கம் வந்தது. என்ன கலக்கம் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு இச்சை வருகிறது. என்ன இச்சை என்றால், இறைச்சியின் மேல் ஒரு இச்சை. இறைச்சி வேண்டும், எங்களுக்கு இறைச்சி வேண்டும். எங்களுக்கு இறைச்சி யார் தருவார்? எகிப்திலே எங்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லை என்றால் எங்களை இப்படி அழைத்து கொண்டு வருகிறீர் என்று மோசேயை பார்த்து எல்லாரும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். மோசே மிகவும் பயந்து விடுகிறான். ஏன் பயப்படுகிறான் தெரியுமா? இத்தனை ஆயிரக்கணக்கான, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இறைச்சியை நான் எங்கிருந்து கொண்டு வர முடியும்? இந்த வனாந்திரத்தில் எப்படி கொண்டு வர முடியும்? சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா விதமான மீன்களை பிடித்து கொண்டு இவர்களுக்கு கொடுத்தாலும் இவர்களுக்கு அது பத்தாதே என்று பயந்து போய் மோசே காணப்படுகிறான். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நாளைக்கு இந்த ஜனங்களுக்கு காடைகள் கிடைக்கும் என்று சொன்னார். அதே போல மோசே பயந்து போயிருந்த நேரத்தில் எப்படி இது நடக்கும்? இத்தனை ஆயிரக்கணக்கான, இத்தனை லட்ச ஜனங்களுக்கு எப்படி காடைகள் கொடுக்கப்படும் என்று மோசே பயங்கர கேள்வியோடு இருந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார். அந்த காற்று கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயுடைய பயம் மாறி போனது. மோசேயுடைய பயம் மாறி போனது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மிகவும் பயந்து, மிகவும் நெருக்கப்பட்டு, மனிதர்களை குறித்து பயந்து, அல்ல இந்த மனிதர்கள் என்ன செய்ய போகிறார்கள், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய பிள்ளைக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, நம்ம என்ன செய்ய போறோம், நம்முடைய குடும்பத்தை இவர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தி மிகவும் ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு பயத்தோட, என்கிற ஒரு கலக்கத்தோட எங்களை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினியின் சூளையில கூட அவர் நம்மை வெந்து போக விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்க கெபியில் கூட நம்முடைய உயிரை கர்த்தர் சிங்கங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனைதான் எதிர்ப்புகள், எத்தனைதான் நிந்தைகள், எத்தனைதான் அவமானங்கள் வந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல விசுவாசமும் ஒரு நல்ல நம்பிக்கையும் இருக்க வேண்டும். எனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அவர் எனக்காக எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் இனி பயப்பட மாட்டேன், எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை குறித்து பயப்பட மாட்டேன், என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை குறித்து பயப்பட மாட்டேன், பலவீனத்தை குறித்து பயப்பட மாட்டேன், எனக்கு இருக்கிறதான சோர்வை குறித்து பயப்பட மாட்டேன். ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம், எப்பேற்பட்ட சோர்வையும் குறித்து நான் பயப்பட மாட்டேன். இயேசு எனக்குள் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இயேசு எனக்குள் இருக்கிறார்? ஹalleluya, ஹalleluya. சொல்லலாமா? பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதினால், என் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதினால் எனக்கு பயம் இல்லை. வேற ஒரு பயப்படாமல் இருப்பதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரே ஒரு காரணம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாய் இருப்பதினால நாம் பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். மனிதர்கள் கைவிட்ட காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். மருத்துவர்களை காட்டிலும் ஒரு பெரிய ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை குணமாக்க அவருக்கு வல்லமை உண்டு. பயப்பட வேண்டாம் சகோதரா, சகோதரி. நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால்
பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. இருப்பதனா கீதமுமானி ரட்சிப்புமானி ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தி. விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தி. சொல்லுவோ பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்று சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நீர செய்வி. கேடகம் நீ, சொல்லுவோம் மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நீர செய்தி. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. ஆமென். என் கர்த்தர் தைரியமாய் பாடலாமா? பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் சொல்லுவோம் பயமில்லை, பயமில்லையே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆதரவாய் இருக்கிறார். எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா நல்ல மேய்ப்பர் நீ என்றும் செல்கின்றேன், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், நல்ல மேய்ப்பர் நீர் என்றும் செல்கின்றேன், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நான் ஆமென். எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே எங்கள் தலையின் உரம் பண்ணுகிறவரே சொல்லுவோம் ஆமென். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் ஆமென். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய். ஓ தேங்க்யூ அப்பா. பயமில்லை, எங்கள் வாழ்க்கையில் பயமில்லை இருப்பதினா. கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தி. கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் சொல்லுவோம் கேடகம் நீ, கேடகம் நீ. எங்கள் கேடகம், எங்கள் மகிமை, எங்கள் கண்மலை நீர் மாத்திரமே தகப்பனே. ஹல்லேலூயா. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர்
நாமத்தினாலே எல்லா பயங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக. எதிர்கால பயங்கள், நிகழ்கால பயங்கள், வருங்கால பயங்கள், அல்ல சூழ்நிலைகள் நிமித்தமாய் வருகிற பயங்கள், வியாதி நிமித்தம் வருகிற பயங்கள், ஆசீர்வாத குறைவுகளை நினைத்து வருகிற பயங்கள், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, குழந்தை இல்லையே, பணம் இல்லையே, நெருக்கடியினால் கஷ்டப்படுகிறேனே என்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பன் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். சொல்லலாமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். சொல்லுவோமா? உயிர் பிழைத்தேன். Thank you, அப்பா. உயிர் உள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சொல்லுவோம், என் தந்தையே, தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன். Thank you, Father. உயிர் உள்ளவரை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கி நீரே அழுகையை. அப்பா, எங்கள் இருளெல்லாம் மாறி போவதாக. இருளெல்லாம்
கரம் உயர்த்தி ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். ஓ ஆவியானவரே, உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே. பாடுவோம், அநாதையாய் அலைந்ததில்லை. சொல்லுங்க ஆண்டவரே, அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே 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 மனதார துதிரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். குயவனாக குயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே. சொல்லுவோம், ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர். அப்பா, தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொரு வீடுகளும் நிரப்பப்படுவதாக. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ள கரங்களை உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ள. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். முழு பலத்தோடு உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக அப்பா இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தை
உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனா. கரங்கள் எல்லாம் உயர்த்தி சொல்லுவோம், ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல். சத்தத்தை உயர்த்தி சொல்லு, உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே. உயிர் உள்ள இந்த நாள் வரை, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் வரை உயிர் பிழைத்தே உதவி பெற்றே. உயிர் உள்ளவரை துதிப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். Thank you அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உயிர் பிழைத்தது உங்க கிருபை, உதவி பெற்றது உங்க கிருபை. உயிர் உள்ளவரை எங்கள் நாவும் எங்கள் ஆவியாத்தும சரீரமும் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லப்பா. இந்த நல்ல ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருந்த பயங்கள், எங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள்கள், எங்கள் வாழ்க்கையில் இருந்த சாபங்கள், எங்கள் வாழ்க்கையில் இருந்த பலவீன கட்டுகள் எல்லாம் இந்த ஆராதனை நேரத்தில் நீர் சுகமாக்கியதற்காக நன்றி. பார்த்து கொண்டிருந்த எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் மாத்திரம் இருப்பார்களாக. இந்த ஜாய் டிவியை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. இதை நடத்துகிற மகனை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise God. God bless you all. God bless you. Praise God.